சொட்டுநீர் பாசனம் ஒரு சிறந்த முறையாகும். விவசாயிகள் இதுவரையில் நீண்டகால தோட்டப்பயிர்களான மா, கொய்யா, வாழை போன்ற பயிர்களுக்குத்தான் சொட்டுநீர் பாசனம் செய்து வந்துள்ளனர். தற்போது கரும்பிற்கும் சொட்டுநீர் பாசனம் செய்யப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மக்காச்சோளத்தில் சொட்டுநீர் பாசன முறை மற்றும் உரமிடல் பற்றி ஆராய்ச்சி நடந்து வருகிறது. மக்காச்சோளம் ஒரு குறுகிய கால பயிர். இதனால் சொட்டுநீர் பாசன உபகரணங்கள் வாங்கி விவசாயிகள் பயன்படுத்துவது மிகவும் கடினம். எனினும் மக்காச்சோள பயிரை தொடர்ந்து அதே நிலத்தில் மற்ற பணப்பயிர்களான பருத்தி மற்றும் காய்கறி பயிரிட்டால் சொட்டுநீர் பாசனம் லாபகரமானது. இது மாதிரி மக்காச்சோளத்தில் சொட்டுநீர் பாசனம் செய்து உரமிட்டு பரிசோதித்ததில் பயிரின் வளர்ச்சி மற்றும் மகசூல் அதிகரிப்பது கண்டறியப்பட்டது. இது மாதிரியான பரிசோதனை வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் பவானிசாகர் மற்றும் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மதுரை ஆகிய இடங்களிலும் மேற்கொள்ளப்பட்டது.